Dazzler All Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஜேஎன் சினிமாஸ் வழங்கும் குரு ராமானுஜம் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் ரெட் சாண்டல்வுட் செப்டம்பர் 8 முதல் உங்கள் திரையரங்குகளில். நான் டாக்டர் லக்ஷ்மி விஜயகுமார். இது தற்கொலை தடுப்பு தினம். உலக அளவில் இந்த செப்டம்பர் 10 தற்கொலை தடுப்பு தினமாக கருதப்படுகிறது. மக்களுக்குள்ள தற்கொலையை தடுக்க முடியுங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இது 2003 ஆரம்பித்தது. இது சூசைட் ப்ரிவென்ஷன் தினம். அதை நம்ம 20 ஆண்டுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சூசைட் ப்ரிவென்ஷன் WHO கொலாபரேஷனோட பண்ணாங்க. மெயினாக இன்றைக்கி ஒரு வாக்கத்தான் மதிப்புக்குரிய ஸ்னேஹா அமைப்போட டாக்டர் லக்ஷ்மி விஜயகுமார் அவங்களோட வாலண்டியர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன அப்படின்னு நீங்கள் எல்லாருக்குமே அது எவ்ரிடே ஏதாவது ஒரு விழிப்புணர்வு வருது. நமக்கு அன்ஃபார்ச்சுனேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியா லெவலில் ஆல்மோஸ்ட் 1.8 லட்சம் பேர் ஒரு ஆண்டில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு 49லேருந்து 50 பேர் நம்ம மற்ற ஒரு தொற்று நோய் இறப்பு இதெல்லாம் பார்க்கும்பொழுது தானாக தன்னைத்தானே கொள்வதுங்கிறது மிக கொடூரமான ஒரு செயல். இதில் மெயினாக பார்க்குறதே என்னென்னா அந்த மாதிரி மக்களுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, மனநிலையில் நமக்கு மன அழுத்தங்கள், அதே மாதிரி இன்னொருத்தட்ட பேசாமல் இருக்கிறது, பல்வேறு சிம்டம்ஸ் இருக்குது. இன்னொன்று யாருமே அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துருந்தா தவிர்ப்பிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள விழிப்புணர்வே பலருக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மளும் இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது, ஒப்பிட்டு இன்னொருத்தரை சொல்லி செல்ஃப் எஸ்டீமை குறைப்பது போன்றதில் நம்மளை தவிர்க்கணும். அதே மாதிரி யாருக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படக்கூடிய சைன்ஸ் இருக்கோ
அதை நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதுன்னு இந்த அமைப்பு மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் விழிப்புணர்வு பண்ணணும். சுகாதாரத்துறையில் ஏற்கனவே நான் பணிபுரிந்த பொழுது அதே மாதிரி சென்னை மாநகராட்சியில் 300 நிலையங்கள் இருக்குது, அதுலேயும் 104 பண்ணுறாங்க. பட் மெயினாக மேடமோட ஆர்கனைசேஷன் வந்து தமிழ்நாடு சுகாதாரத்துறையோடையும் ஒரு MOU போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 15 அமைப்புக்கு அவங்க வந்து மென்டரிங் பண்ணுறாங்க. தட் இஸ் இங்கே இருக்கிற அந்த விழிப்புணர்வு பலரோட தற்கொலை முயற்சி வந்து முயற்சி ஸ்டேஜ்லேயே தவிர்க்கப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஸோ இந்த செய்தி மக்கள்கிட்ட போனால் இந்த மாதிரி உள்ள மனநிலையில் இருக்கிறவங்க இது பண்ணோம். இப்போ கடைசியாக நான் மிகப்பெரிய சேலஞ்ச் வருது என்னன்னாக்கா, நம்ம அன்வெரிஃபைடாக ஒருத்தரை வந்து அவமானப்படுத்திடுறோம். ஸோ அதையும் மக்கள் தடுக்கணும். இன்னொருத்தரை வந்து நம்ம இப்போ சில சம்பவங்கள் நடக்கிறது, அந்த சம்பவத்தோட ரொம்ப வேகமாக நம்ம சோஷியல் மீடியாவில் பரப்பிடுறோம், அதுலேயே மன அழுத்தத்தில் போயிடுறாங்க. நீங்கள் சினிமாலெல்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய வந்து லிங்க் பண்ணி காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளும் இதெல்லாம் புரிந்து கொண்டு தற்கொலை அதே மாதிரி செல்ஃப் ஹார்ம் இதை எல்லாமே தவிர்ப்பதற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்கள அதுலேருந்து மீண்டு எடுக்கிறதுக்கு, அதே மாதிரி வாழ்வதற்குங்க. நான் எல்லாத்தோட அதிகமாக கற்றுக்கொண்டது வந்து அந்த சுனாமி போன்ற பேரலையில் பாதிக்கப்பட்ட அப்பா அம்மா இழந்தவர்கள், அவர்கள் எவ்வளோ இது பண்ணுறாங்க, தட் இஸ் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக செயல்பட்டாங்க. அதே மாதிரி நான் பார்க்குறேன், நோயால் பாதிக்கப்பட்ட தொற்றா நோயால் பாதிக்கப்பட்ட கேன்சர்லேயே 2nd or 3rd stage or 4th அவங்களும் வாழ நினைக்கிறாங்க. அவ்வளோ மருத்துவர்கள் முயற்சி பண்ணி பல பேரை நம்ம மீண்டெடுக்கிறோம். அப்படி இருக்கும் நிலையில் தானாக தன்னையே பாதிக்கப்பட்டு சூசைட் பண்ணிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அதை ஊக்கி வைக்கிற செயல்களும் தப்பு. இதெல்லாம் விழிப்புணர்வு பண்ணுறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மேடம் ஆர்கனைசேஷன் பல முயற்சிகள் எடுக்கிறதுனால ஸ்னேகா அமைப்புக்கு நான் தனிப்பட்ட முறையில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இதில் சேரக்கூடிய மற்ற பொது நல்ல உள்ளங்கள் இன்றைக்கி 1000க்கும் மேற்பட்டோர் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். காலை வணக்கம். இன்றைக்கி வந்து உலகமெங்கும் வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே இன்றைக்கி பார்க்கப்படுறது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு செயல். ஸோ இங்கே வந்து ஸ்னேகா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க வந்து சூசைட் பற்றி யோசிக்கிறவங்க அவங்க கூட துணையாக இருந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக மோட்டிவேஷன் கொடுத்து அவங்களோட நெகட்டிவான மைண்ட் ஸ்பேஸை மாற்றி அவங்கக்கிட்ட மாற்றத்தை கொண்டு வர பார்க்குற ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்னேகா. அது வந்து டாக்டர் லக்ஷ்மி விஜயகுமார் அவங்க வந்து நம்ம நாட்டோட ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு சைக்காட்ரிஸ்ட் அண்ட் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். ஸோ அவங்க இந்த ஸ்னேகாங்கிற ஆர்கனைசேஷன் பல வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி சூசைட் பற்றின எண்ணங்கள் வர இண்டிவிஜுவல்ஸ்க்கு, நபர்களுக்கு இவங்க வந்து உதவியாக இருக்காங்க, கூட நிற்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நல்ல கவுன்சிலிங்கும் மோட்டிவேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு உலகம் வந்து தினமும் என்னடா ஒரு நாளும் ஒரு புது சோதனையாக இருக்குங்கிற லெவலில் வந்து நம்ம மக்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஸ்னேகா அப்படிங்கிற NGO வந்து நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கட்டும், சூசைடு பற்றின தாட்ஸாக இருக்கட்டும் இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே அன்றைக்கி ஒரு வாக்கத்தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 பேர் காலையில் 5:30 மணிலேருந்து இங்கே கூடி, முக்கியமாக வந்து ஸ்கூல் காலேஜ் பசங்க அவங்களோட உற்சாகம் இன்றைக்கி காலையில் பார்க்க முடிஞ்சுது. அதை தாண்டி டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் இந்த வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே அன்றைக்கி நடக்கிற வாக்கத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃப்ளாக் ஆஃப் பண்ண காலையில் வந்தேன், ஒரு 3 kilometers வாக் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் எதுக்காக இது பண்ணுறோங்கிறது அவேர்னஸ் தாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரி மன கஷ்டங்கள், நீங்கள் வந்து என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஸ்னேகா அப்படிங்கிற நிறுவனத்தோட ஃபோன் நம்பர், அவங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்னேகா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மோட்டிவேஷ்னலி அவங்க பார்த்துப்பாங்க. சார் ஒரே ஒரு கேள்வி சார், இந்தியா என்ற பெயர் அன்னைக்கு பாரத். ஸோ நம்ம இன்னைக்கு வந்தது எதுக்காகனா ஸ்னேகா அப்படிங்கிற, ப்ளீஸ் நான் என் வேலையை பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் உங்கள் வேலையை மட்டும் பண்ணால் போதும். நம்ம எல்லாருமே இந்தியாவில் மெட்ராஸ் தட் இஸ் சென்னையில் வந்து கூடியிருக்கோம். அங்கே வந்து நடக்கிறது, அதாவது வாக்கிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து எந்த பேர் யார் வச்சாங்கங்கிறதுலாம் தேவையில்லாத அணி. ஸோ எதுக்காக வந்திருக்கோமோ அதை பற்றி பேசுவோம். ஸோ வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே ஸ்னேகாங்கிற ஆர்கனைசேஷன் வாக் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கலந்துக்கிறது எனக்கு ஒரு பெருமை, நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
Dr. Lakshmi Vijay Kumar to say a few words about Sneha. குட் மார்னிங், வணக்கம், நன்றி. நான் ரொம்ப பேச விரும்பலை, ஏன்னா எல்லாம் நல்லா பேசுகிறவங்க இருக்காங்க. பட் நாங்கள் ஸ்னேகா ஆரம்பிக்கும் போது 2 கேள்வி கேட்டாங்க. உங்களால் வாலண்டியர்ஸை வச்சு ஆர்கனைசேஷன் நடக்குமா அப்படின்னு. 37 வருஷமாக நாங்கள் எல்லாருமே வாலண்டியர். ஒருத்தருக்கு கூட நாங்கள் ஒரு பஸ் ஃபேர் கூட கொடுத்ததில்லை. I am proud to say probably Sneha is the only organization 365 நாளும் 37 வருஷமாக வாலண்டியரால் நடத்தப்பட்டு இருக்கோம். 2 நாள் சென்னை ஃப்ளட்ஸ், 2 வாரம் கோவிட், அப்போ தான் நாங்கள் மூடினோம். மற்ற எல்லா நாளும் நாங்கள் சேவைப்பட்டுருக்கோம். Yes, I request him to say a few words. நான் ஒன்றும் சொல்ல முடியல. இது இவரோட 2வது ஸ்ட்ரிங் கமிஷனர். 2003 கமிஷனராக இருந்தபோதும் ஸ்னேகாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்து தலைமை தாங்கினார். ஸோ 20 வருஷம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. as Swati says, dynamic. அனைவருக்கும் வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. மோஸ்ட் ரெஸ்பெக்டட் நம்ம நல்லை சார் அவர்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி WHO சீஃப் சயின்டிஸ்டாக இருந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து திருப்பி கோவிடுக்கும் எங்களுக்கு மென்டர் பண்ணி திருப்பி தமிழ்நாட்டிலேயே நிறைய தன்மை அர்ப்பணிக்க டாக்டர் சோமேஷ் சுவாமிநாதன் வந்திருக்காங்க. அண்ட் அவர் ரியலி அட்மயர் த கைண்ட் ஆஃப் கன்விக்ஷனோட பேசக்கூடிய திரு சித்தார்த். அவர் தன்னோட பேச்சை நிலையை மாற்றவே மாட்டார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவங்களோட. அப்பார்ட் ஃப்ரம் த ஃபிலிம்ஸ் அண்ட் விஷ் யூ ஃபார் யுவர் நியூ ஃபிலிம் ஆல்சோ இன் த ஃபியூச்சர் ஆல்சோ. தென் அஃப்கோர்ஸ் டாக்டர் லக்ஷ்மியை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவங்க ஹஸ்பண்டு அவங்களோட கப்பல் ஒரு நல்ல காம்பினேஷன். அவங்க எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நம்ம அவாய்ட் பண்ணி தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நாந்து போகிறது இல்லாமல் அவங்க 86லேருந்து தன்னை அர்ப்பணித்து இருக்காங்க. அப்புறம் 2003 உலக அளவில் இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சூசைட் ப்ரிவென்ஷன் வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சில யங்ஸ்டர்ஸ் தெரிஞ்சிருக்காதுங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக பல இயற்கை மற்றும் செயற்கை இடர்பாடுகளில் எனக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சுனாமியில் ஒரே ஆளையில் 6065 பேர் இறந்துட்டாங்க நாகப்பட்டினத்தில் மட்டும். அவர் எவ்வளோ தூரம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருனாக்க, அவர் இந்த ஃபங்க்ஷனுக்காக ஊர்லேருந்து வந்து இங்கேருந்து நேராக ஏர்போர்ட் போகிறாரு. ஸோ அவரை தாமதிக்காமல் பேச சொல்லுவாங்க. எல்லாருக்கும் காலை வணக்கம். ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கூட்டத்தை பார்க்கறதுக்கு. டாக்டர் ராதா சொன்ன மாதிரி இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ காலங்காத்தாலும் எழுந்து ஒரு நான் ப்ராஃபிட்காகவும் ஒரு நல்ல காரியத்துக்காகவும் வரதே ஒரு ரொம்ப பாசிட்டிவான சைன். ஸோ வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே, தற்கொலை தடுப்பு பற்றி இன்னைக்கு உலகமெங்கும் பேசுவாங்க, பேசணும், நம்மளும் பேசுவோம். தற்கொலை பற்றின எண்ணங்கள் எல்லாருக்கும் வரும். அந்த மாதிரி எண்ணங்கள் வரத்துக்கு நீங்க வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை சந்திக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அந்த மாதிரி எண்ணங்கள் வரைச்சு நீங்க வாழ்க்கை மேல நம்பிக்கையை விட்ட ஒரு நேரத்துல வந்து டாக்டர் லக்ஷ்மி விஜய் கவன் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்டோ ஒரு சைக்காலஜிஸ்டோ ஒரு டாக்டர் கூட அந்த நேரத்துல தேவையில்லை. புரிதல் இருக்கிற நல்ல உள்ளம் உங்களுக்கு அந்த நேரத்துல கிடைச்சாலே போதும். ஸோ அந்த புரிதல் இருக்கிற நல்ல எண்ணங்கள் உங்களுக்காக ஒரு ஃபோன் நம்பர், நீங்க அந்த ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களோட பேசுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஒரு வெப்சைட் help@snehaindia.org ஒரு வெப்சைட் இருக்கு. 24640050 ஃபோன் நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா புரிதல் இருக்கிற ஒரு நல்ல உள்ளம் உங்களோட பேசுறதுக்காக காத்திருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு உலகத்துல வந்து வன்மத்துக்கு பஞ்சமே கிடையாது. எங்க திரும்பினாலும் வன்மம். இன்னைக்கு நீங்க வந்து பாருங்க, ஒரு கை குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னா, ஆமாண்டா உனக்கு மட்டும்தான் கை குழந்தை இருக்கு, உன் குழந்தை மட்டும்தான் அழகா, மற்றவனோட குழந்தை அழகு இல்லையா அப்படின்னு வன்மத்தோட கேள்வி கேட்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நேரத்துல ஒருத்தர் வந்து எனக்கு வாழ்க்கை மேலே நம்பிக்கை போயிடுச்சு, நான் தற்கொலை பத்தி எனக்கு தோணுது, நான் சாவை பத்தி நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு நபர் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா, முக்கால்வாசி நம்ம வந்து என்கிட்ட டைம் இல்லை, நான் வேற வேலையை பார்க்கணும்னு விட்டுட்டு போயிடுவோம். அதை விட மோசம், நீ ஒரு லூசர், உனக்கு எப்படி இந்த மாதிரி எண்ணம் வரலாம், நீ எப்படி இவ்வளவு டிப்ரெஸ்டா இருக்கு, டிப்ரெஷன்லாம் உன் மனசுலாம் இருக்கு, உன்னோட தப்பு, அது நீயா தான் உன்னை வந்து திருந்திக்கணும். இந்த மாதிரி தப்பான அட்வைஸ் கொடுத்து இன்னமும் வந்து அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணி ஷேம் பண்ற ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ டாக்டர் ராதா சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான காலகட்டம்.
ஒருத்தருக்காக நம்ம இருப்போம். லெட்ஸ் பி தேர் ஃபார் ஈச் அதர். லெட்ஸ் ப்ளீஸ் ட்ரை டு சூஸ் லவ் ஓவர் ஹேட். I think a lot has been said, so I don't want to give another speech. But again, I want to appreciate all of you, particularly the volunteers, I think, who have been working. As Dr. Lakshmi said, the organization has been able to achieve what it has and support so many people who need support at the critical time because of all of you volunteers. So big hand for all the volunteers of Sneha. I think as Siddharth was saying, everybody goes through periods in their life when they need some support. I think all of us would have experienced depression, anxiety, and we have to understand that mental health is just like physical health. We all go through periods when we suffer from some ailment or some disease. It could be minor or it could be something very serious. And similarly, all of us go through different phases of mental health. We can't all be happy and satisfied all the time, right? And so, for some reason, society looks at mental health differently from physical health. If you say, I've got a fracture, or I've got high blood pressure, or I've got some lump I have to look after, people think it's very normal to go and consult a doctor. This is a small point of information. யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் பாராட்டு வருது, என்ன மாதிரி ஆளுகள் இல்லைன்னு சார் சொல்றாரு. சார் அவங்களோட யங்ஸ்டர் நீங்க தான் ஃபர்ஸ்ட் கை தூக்குங்க. சாரும் நானும் தான் மெயின் யங்ஸ்டர்ஸ். தேங்க்யூ டு ஆல் த ரியல் யங்ஸ்டர்ஸ் who have supported the day. Thank you, sir. Today's function draws to a close. On behalf of Sneha, I would like to thank Dr. J. Radhakrishnan, Dr. Swami Swaminathan, and Mr. Sabath for gracing the occasion. I would like to thank the press and media whose support over the last 37 years in spreading the awareness about our service. I would also like to thank Mr. Santosh and the entire team at Event Factory for making all the arrangements, the Alcott Memorial School for giving us the space, all colleges, educational institutions for their participation, Adyar Anand Bhavan for giving us the breakfast. A big thank you to all our trustees and volunteers. Volunteers illana Sneha illa. Thank you all. Thank you very much. Yeah. Thank you. Dazzler All Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஜேஎன் சினிமாஸ் வழங்கும் குரு ராமானுஜம் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் ரெட் சாண்டல்வுட் செப்டம்பர் 8 முதல் உங்கள் திரையரங்குகளில். எல்லாரும் சொசைட்டில கேட்கறது என்னன்னா, நீ போய் சிசேரியன் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை நார்மல் டெலிவரி தானே. வீட்டுக்கு வந்து விசிட் பண்ற கெஸ்ட் எல்லாமே நார்மல் டெலிவரி தான். இல்லை சிசேரியனா, உனக்கா நல்லா தானே இருந்த, என்ன சிசேரியன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ப்ரெஷருக்கு ஆளாகி நான் ஒரு கடத்துக்கு மேலே அம்மாட்ட சொல்லிட்டேன், யாருமே வந்து பிள்ளையை பார்க்க வர வேண்டாம். ரூமில் போய் உட்காந்துக்குவேன், பிள்ளையை தூக்கிட்டு போய் ரூமில் உட்காந்துட்டு அழுவேன், ரொம்ப அழுவேன். ஏன் எனக்கு சிசேரியன் ஆச்சு, ஏன் பாப்பாட்ட பேசுவேன், ஏன் பாப்பா கொஞ்ச நேரம் தாங்கியிருக்கலாமே பாப்பா, அம்மாவே வலியை தாங்கிட்டு இருந்தேன், ஏன் பாப்பா நீ பயந்த அப்படின்னு அவகிட்ட பேசியிருக்கேன். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து எல்லாருமே ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் அது வந்து ஒரு இட் கேன் பிரிங் அஸ் டு சூசைட் சிச்சுவேஷன். நீ ஃபீட் பண்ண, நீ தைரியமாக அவளுக்கு பால் கொடு, நீ என்ன அவங்க என்ன சொல்கிறது, உனக்கு தான் தெரியும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கன்ட்டு. பிள்ளையை வச்சிருக்கும் போது ஸோ எப்போ நான் ஆயில் ஐட்டம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டனோ, ரைஸ் சாப்பிட்றதுக்கு ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டனோ, சுகர் ஐட்டம் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணோடனே பாடி தானாகவே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு. வாட்டர் அதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு மெயின். நம்ம எவ்வளோ நம்ம பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுட்டு இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நான் ஒரு நாள் 6 to 7 liters தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன்.
அவளுக்கு இருக்கிற டாய்ஸ் எல்லாமே வேற ஒருத்தங்க கொடுத்தது தானே தவிர நானா வாங்கினதுன்னா ரொம்ப கம்மி. ஒரு 2-3 டாய்ஸ் இருக்கு, ஒரு மேட் வச்சிருக்கேன் அவளுக்கு, அவ்வளவுதானே தவிர வீடு எப்போதுமே வந்து